தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நேற்று வெளியான 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளில் மாணவ மாணவியர் பலர் சிறப்பான திறனை வெளிப்படுத்தி சாதித்துள்ளனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். 10ஆம் வகுப்பு தேர்வின் போது தாயின் திடீர் மரணத்தை எதிர்கொண்ட மதுரை மாவட்டம் பரவை கிராமத்தைச் சேர்ந்த மாணவர் சந்திரன் தேர்ச்சி பெற்று சாதித்துள்ளார். ஏற்கனவே இளம் வயதில் தனது தந்தையை இழந்த சந்திரன் தேர்வின் போது மனநல காப்பகத்தில் சிகிச்சையில் இருந்த தாயையும் இழந்துள்ளார். எனினும் தளராமல் தனியார் விடுதியில் தங்கி நிலக்கோட்டை அரசு பள்ளியில் படித்து வந்தார். தேர்வில் 500க்கு 275 மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற்றுள்ள சந்திரன் தனது எதிர்கால வாழ்க்கைக்கு அரசு உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். 10th படிக்கிறப்ப மேக்ஸ் எக்ஸாம் அன்னைக்கு எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அம்மாவுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் போய் செஞ்சுட்டு அப்புறம் மறுபடியும் அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு இருந்து படிச்சுட்டு இருந்தேன். இப்போ ரிசல்ட் வந்துருச்சு இன்னைக்கு. எல்லா பாடத்துலையுமே பாஸ். அதுக்கடுத்து எனக்கு சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை. அப்துல் கலாம் ஐயா மாதிரி. எனக்கு தமிழக முதல்வர் அப்பா மேற்படிப்பு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள். மதுரை திருப்பாலை பகுதியைச் சேர்ந்த மாயஸ்ரீ மற்றும் மகாஸ்ரீ ஆகிய இரட்டை சகோதரிகள் ஒரே மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளனர். அரசு உதவி பெறும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்த இருவரும் 475 மதிப்பெண்கள் பெற்றுள்ள நிலையில் பலரும் இந்த இரட்டை சகோதரிகளை பாராட்டி வருகின்றனர். நாங்கள் 2 பேரும் 10th 475 மார்க்ஸ் எடுத்திருக்கோம். 2 பேரும் ஒரே மார்க் எடுத்திருக்கோம். தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே இரட்டை சகோதரர்களான ஆதிசேஷன், அபிஸ்ரீ வர்ஷன் ஆகிய இருவரும் 10ஆம் வகுப்பு தேர்வில் 357 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். இருவருமே கராத்தே கலையில் தேசிய அளவில் பங்கேற்றுள்ளனர். புதுச்சேரி ஏம்பலம் கிராமத்தில் இயங்கி வரும் பாலாஜி மேல்நிலைப் பள்ளியில் படித்த மாணவி தீபஸ்ரீ 497 மதிப்பெண் எடுத்து முதலிடம் பிடித்துள்ளார். இவர் IAS அதிகாரியாவதே தனது இலக்கு என கூறியுள்ளார். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எங்க பேரண்ட்ஸு, எங்க ஃபேமிலி, பிரின்சிபல் சார், ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ சொல்லியிருக்கேன். 497 எடுத்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன். நான் IAS ஆக போறேன். நான் கண்டிப்பா IAS ஆவேன். இதே பள்ளியில் பயின்ற மாணவி சோபனா 495 மதிப்பெண் எடுத்து 3ஆம் இடம் பிடித்துள்ளார். இவர் மருத்துவம் படிக்க விருப்பம் தெரிவித்துள்ளார். 495 மார்க் எடுத்து ஸ்டேட் 3rd எடுத்திருக்கேன். என்னோட எய்ம் டாக்டர் ஆகணுன்றதுதான். திருத்தணி அடுத்த அத்திமாஞ்சேரிப்பேட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் படித்த சைக்கிள் பழுது பார்ப்பவரின் மகன் மணிமாறன் 500க்கு 495 மதிப்பெண் எடுத்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்த மாணவி ஹன்ஷிகா வர்ஷினி 495 மதிப்பெண் பெற்று சாதித்துள்ளார். கூலி தொழிலாளி செல்வியின் மகளான ஹன்ஷிகா வர்ஷினி மருத்துவராவது தனது லட்சியம் என தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.